கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னன் நம் தல தோனிக்கு இன்று 44வது பிறந்த நாள். இந்த சிறப்புமிக்க நாளில் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர். சமூக வலைத்தளங்கள் தோனி குறித்த பதிவுகளால் நிரம்பி வழிகின்றன. தோனி பொதுவாக தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்புபவர். சமூக வலைத்தளங்களில் அவர் அவ்வளவாக ஆக்டிவாக இருப்பதில்லை. ஆனாலும் அவரது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எப்போதும் பிரம்மாண்டமாகவே இருக்கும். இந்த பிறந்த நாளை மேலும் சிறப்பாக்கும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு அசத்தலான வீடியோவை வெளியிட்டுள்ளது. இது தோனியின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த வீடியோவில் தோனி பந்து வீசுவதை காணலாம். வலது கை பந்துவீச்சாளரான தோனி ஸ்டம்புகளை குறிவைத்து பந்து வீசுகிறார். முதல் 3 முயற்சிகளில் ஸ்டம்புகளை தவறவிட்டாலும் 4வது பந்தில் துல்லியமாக ஆஃப் ஸ்டம்பை வீழ்த்துகிறார். 5வது பந்திலும் ஸ்டம்பை அடித்து அசத்துகிறார். தோனி ஐபிஎல் தொடக்கத்திலிருந்தே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அசைக்க முடியாத தூணாக இருந்து வருகிறார். 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன் எந்த அணியிலும் மார்க்கி வீரராக சேர அவர் விரும்பவில்லை. ஏலத்திற்குள் நுழைந்து தனது மதிப்பை நிரூபித்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோனியை 6 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. அந்த முதல் ஐபிஎல் ஏலத்தில் தோனிதான் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். தோனி தலைமையிலான சிஎஸ்கே 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அடுத்த சீசனில் 2வது சுற்று வரை சென்றது. 2010 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் அடுத்தடுத்து ஐபிஎல் கோப்பைகளை வென்று சாதனை படைத்தது. இது சிஎஸ்கேவின் பொற்காலம். தோனியின் தலைமை பண்பும் அணியின் ஒருங்கிணைப்பும் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தின. மஞ்சள் படை கிரிக்கெட் உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. இன்வடிண்டன் டிண்டன் பீமொண்டி மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் சிஎஸ்கே இறுதிப் போட்டிகளில் தோல்வியடைந்தது. 2014ஆம் ஆண்டில் 2வது சுற்று வரை மட்டுமே முன்னேறியது. ஆனாலும் ரசிகர்கள் தங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. தோனியின் தலைமை ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையை அணிக்கு அளித்தது. தோல்விகள் கூட வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறின. இதுவே சிஎஸ்கேவின் தனிச்சிறப்பு. 2 ஆண்டுகள் தடைக்குப் பிறகு 2018ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணி மீண்டும் ஐபிஎல் களத்தில் இறங்கியது. இது ஒரு உணர்வு பூர்வமான தருணம். ரசிகர்கள் ஆரவாரத்துடன் தங்கள் அணியை வரவேற்றனர். அந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி சிஎஸ்கே கோப்பையை வென்றது. இது ஒரு மறக்க முடியாத மீள்வருகை. தோனியின் தலைமையில் சிஎஸ்கே மீண்டும் தனது சிம்மாசனத்தை மீட்டெடுத்தது. 2019ஆம் ஆண்டு ஐபிஎல் இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் சிஎஸ்கே தோல்வியடைந்தது. ஆனாலும் 2021 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் மீண்டும் ஐபிஎல் கோப்பைகளை வென்று அசத்தியது. தோனியின் தலைமை சிஎஸ்கேவை 5 முறை ஐபிஎல் சாம்பியனாக மாற்றியுள்ளது. இது ஐபிஎல் வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனை. ஒவ்வொரு கோப்பையிலும் தோனியின் முத்திரை பதிந்துள்ளது. ஐபிஎல் 2025 தொடருக்கு முன் தோனி சிஎஸ்கே கேப்டன் பதவியை ருதுராஜ் கெய்க்வாட்டிடம் ஒப்படைத்தார். தற்போது ருதுராஜ் தலைமையில் தோனி விளையாடி வருகிறார். இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். ஐபிஎல் 2025 மெகா ஏலத்திற்கு முன் சிஎஸ்கே தோனியை 4 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்துள்ளது. இன்னும் சில சீசன்களுக்கு தோனி ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தோனி வெறும் ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு உணர்வு. அவரது அமைதியான தலைமை, கூலான அணுகுமுறை மற்றும் களத்தில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரை ஒரு தனித்துவமான தலைவராக மாற்றியுள்ளன. அவரது பிறந்த நாளில் நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தோனி எனும் சகாப்தம் தொடரட்டும். அவரது கிரிக்கெட் பயணம் மேலும் பல சாதனைகளை படைக்கட்டும். ஹேப்பி பர்த்டே தல.